வணக்கம். கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கனடாவின் புதிய தலைமை ஆளுநரை அறிவிக்கிறார் பிரதமர் மார்க் கார்னி. கோடிக்கணக்கான மக்களின் தகவல்கள் கசிவு. கனடாவை ஒழுக்கும் விவகாரம் வெடித்தது புதிய சர்ச்சை. ஓட்டோவா பயணிகளே உஷார், புதிய கைது அதிகாரம் அமுல். ஒன்டாரியோ அரசின் புதிய சட்டம். சுட்டுக் கொல்லப்பட்ட காதலன் உயிரை காப்பாற்ற காதலி செய்த காரியம். நாடுரோட்டில் நடந்த கொடூரம். போடப்பட்ட திடீர் ஊரடங்கு உத்தரவு. சுற்றி வளைத்த போலீஸ், பதற்றத்தில் கால்கரி மக்கள். நீங்கள் சிறைக்கு செல்வீர்கள், முதல்வர் டக்ஃபோர்டுக்கு விடுக்கப்பட்ட நேரடி எச்சரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். கனேடிய பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் கனடாவின் 31வது தலைமை ஆளுநரை இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளார் என்று பல நம்பகமான அரசியல் வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. தற்போது இந்த பதவியை வெற்றிகரமாக வகித்து வரும் மேரி சைமன் அவர்களுக்கு பின் இந்த உயரிய பதவியை ஏற்க போகும் புதிய நபர் யார் என்ற எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் எழுந்துள்ளது. அல்பர்டா மாகாணத்தை கனடாவிலிருந்து பிரிப்பதற்கான வாக்கெடுப்பை கோரி அல்பர்டா பிரிவினைவாத குழு ஒன்று மாபெரும் கையெழுத்து வேட்டையை நடத்தியுள்ளது. மாகாண அளவிலான அதிகாரப்பூர்வ பொது வாக்கெடுப்பை நடத்துவதற்கு தேவையான அளவை விட அதிகமாக, அதாவது 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட கையெழுத்துக்களை தாங்கள் பெற்றுள்ளதாகவும் அந்த குழுவினர் அதிகாரப்பூர்வமாக மனு அளித்துள்ளனர். மத்திய அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் மீது அல்பர்டா மக்களிடையே நிலவி வரும் பரவலான அதிருப்தியையே இந்த மாபெரும் ஆதரவு பிரதிபலிக்கிறது என்று அந்த குழு வாதிடுகிறது. இருப்பினும் இந்த மனுவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள ஒரு சட்ட ரீதியான சவாலின் காரணமாக கையெழுத்துக்களை சரிபார்க்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நீதிபதியின் தீர்ப்புக்காக காத்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்வதால் இந்த விவகாரம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அண்மையில் மத்திய அரசாங்கம் அறிவித்த $1 பில்லியன் மதிப்பிலான சுங்கவரி நிவாரண நிதி திட்டத்திலிருந்து மென்மரை தொழில்துறையை தவிர்த்ததற்காக பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண முதல்வர் டேவிட் டேவி ஒட்டோவா மீது தனது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். அமெரிக்காவின் தொடர்ச்சியான மற்றும் கடுமையான சுங்கவரி விதிப்புகளால் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் மரக்கட்டை தொழில் முற்றிலுமாக அழிந்து போகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அவர் கவலை தெரிவித்துள்ளார். இந்த தொழில்துறையை மத்திய அரசு கைவிட்டது என்றும் மாகாணத்தில் உள்ள இயற்கை வளங்களை மட்டுமே நம்பி வாழும் பல சமூகங்களுக்கு பேரிடியாக அமைந்துள்ளது எனவும் பலரும் கருதுகின்றனர். அமெரிக்காவின் கடுமையான மற்றும் புதிய சுங்கவரி விதிப்புகளால் பாதிக்கப்பட்டுள்ள கனேடிய தொழில்துறைகளை காக்கும் மாபெரும் நடவடிக்கையாக $1.5 பில்லியன் மதிப்பிலான சுங்கவரி ஆதரவு திட்டத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் மெலனி ஜோலி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். குறிப்பாக எஃகு மற்றும் அலுமினிய உற்பத்தி துறைகளுக்கு நேரடியாக உதவும் வகையிலான இலக்கு வைக்கப்பட்ட நிவாரணங்கள் இந்த தொகுப்பில் அடங்கும். இந்த வர்த்தக போர் தொடர்பான பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் கனடா இந்த வர்த்தக மோதலின் முன்களத்தில் நிற்பதாக அரசு அதிகாரிகள் வர்ணித்துள்ளனர். எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படும் என்று துல்லியமான மற்றும் விரிவான துறை வாரியான புள்ளி விவரங்கள் உடனடியாக பொதுமக்களுக்கு வழங்கப்படவில்லை. சர்வதேச வர்த்தக களத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த தகவல் தொடர்ந்து முக்கியத்துவம் பெற்று வருகிறது. தற்போதைய லிபரல் அரசாங்கம் தாக்கல் செய்துள்ள நிதியியல் திட்டங்களில் பல முக்கிய விவரங்கள் விடப்பட்டுள்ளதாக கனடாவின் நாடாளுமன்ற பட்ஜெட் கண்காணிப்பாளர் தனது புதிய அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக அடுத்த 5 ஆண்டுகளில் அரசாங்கத்தின் செயல்பாட்டு செலவினங்களில் $60 பில்லியன் மிச்சப்படுத்தும் திட்டத்தில் இதுவரை என்ன முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதற்கான தெளிவான தரவுகள் இல்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசின் பட்ஜெட் திட்டமிடல் மற்றும் செலவினங்களில் வெளிப்படைத்தன்மை குறைந்து வருவது குறித்து இந்த அறிக்கை பெரும் கவலைகளை எழுப்பியுள்ளது. எனினும் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக குறிப்பிட்ட எந்தவொரு அமைச்சர்களின் பெயரும் இந்த அறிக்கையில் நேரடியாக குறிப்பிடப்படவில்லை. நாட்டின் பொருளாதார மேலாண்மை குறித்த இந்த விவகாரம் அரசியல் வட்டாரங்களில் சூடுபிடித்துள்ளது. அல்பர்டா மாகாணத்தின் முழுமையான வாக்காளர் பட்டியல் தரவுகள் கசிந்த விவகாரத்தை சட்டம் ஒழுங்கு மற்றும் தரவு பாதுகாப்பு நிபுணர்கள் ஒரு சாத்தியமான பொது பாதுகாப்பு பேரிடர் என மிக கடுமையாக விமர்சித்துள்ளனர். இந்த தரவு கசிவால் கோடிக்கணக்கான மக்களின் தனிப்பட்ட தகவல்கள் ஆபத்தில் உள்ள நிலையில் எலெக்ஷன்ஸ் அல்பர்டா அமைப்பு இந்த சம்பவத்தில் எந்தெந்த அம்சங்களை சட்ட ரீதியாக விசாரிக்க முடியும் என்பது குறித்த பல கேள்விகள் இன்னும் பதிலளிக்கப்படாமல் உள்ளன. கனடாவில் தேர்தல் நடைமுறைகளின் நம்பகத்தன்மை மற்றும் குடிமக்களின் தரவு பாதுகாப்பு குறித்த தேசிய அளவிலான விவாதங்களையும் கவலைகளையும் தூண்டியுள்ளது.
ஒன்டாரியோ மாகாணத்தின் பாதுகாக்கப்பட்ட பசுமை வலய நில பயன்பாடு தொடர்பான முடிவுகளில் பெரும் முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறி விரிவான பொது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பிரதான எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த விசாரணையானது திரைமறைவில் நடக்கும் அழுக்கான ஒப்பந்தங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் என்று அவர் கூறினார். மேலும் ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் அவர்களை நேரடியாக எச்சரித்த எதிர்க்கட்சி தலைவர், நீங்கள் சிறைக்கு செல்வீர்கள் டக் என மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார். இந்த விவகாரம் ஒன்டாரியோ மாகாண அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. மதுபோதையில் மிக அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டி 3 அப்பாவி குழந்தைகளின் கோர மரணத்துக்கு காரணமான ஒரு நபருக்கு நீதிமன்றம் 8 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. சாலை பாதுகாப்பு விதிகளின் முக்கியத்துவம் மற்றும் போதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் மீது எடுக்கப்படும் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த வழக்கு மீண்டும் ஒருமுறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆரம்ப கட்ட செய்தி அறிக்கையில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் சரியான பெயர்கள், அவர்களின் வயது அல்லது டொரண்டோவில் இந்த சம்பவம் நடைபெற்ற துல்லியமான இடம் குறித்த விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. கோர்ன்வால் மற்றும் மோன்ட்ரியல் ஆகிய முக்கிய நகரங்களில் ஒன்டாரியோ மாகாண காவல்துறையினர் ஒருங்கிணைந்து நடத்திய மாபெரும் அதிரடி சோதனைகளில் 4.1 மில்லியன் டாலர் மதிப்பிலான சட்டவிரோத போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மாபெரும் சட்டவிரோத வலையமைப்புடன் தொடர்புடையதாக கூறி மொத்தம் 13 நபர்கள் மீது காவல்துறை குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளது. கைதான ஒவ்வொருவர் மீதும் சுமத்தப்பட்டுள்ள குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகள் குறித்த விவரங்களோ அல்லது அவர்களின் முழுமையான பெயர்களோ தற்போதைக்கு வெளியிடப்படவில்லை. காவல்துறையினரின் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் வடமேற்கு பகுதிகளில் உள்ள தொலைத்தொடர்பு கோபுரங்களில் கொப்பர் கம்பிகளை திருட மேற்கொள்ளப்பட்டு ஒரு சமூக விரோத முயற்சியின் காரணமாக அந்த பகுதி முழுவதும் ஜுவல்ஸ் தொலைத்தொடர்பு மற்றும் இணைய சேவைகள் முடங்கியுள்ளன. இதனால் ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் வணிக நிறுவனங்களும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்றும் சந்தேக நபர்கள் குறித்து எந்தவொரு அடையாளங்களும் கிடைக்கவில்லை என்று காவல்துறை தெரிவித்துள்ளனர். பேஸ்புக் டேட்டிங் ஆப் மூலமாக அறிமுகமான ஒரு பெண்ணை ஸ்கார்பியோவின் வெஸ்ட் ஹில் பகுதியை வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் தொடர்ந்து அவரை அச்சுறுத்தியதாகவும் விட்பி நகரைச் சேர்ந்த 35 வயதுடைய நபர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் உடனடியாக வழக்கை பதிவு செய்து மிக தீவிரமான விசாரணையை தொடங்கியுள்ளனர். ஆன்லைன் டேட்டிங் செயலிகள் மூலமாக நடைபெறும் குற்றங்கள் குறித்து காவல்துறை மீண்டும் ஒருமுறை பொதுமக்களை எச்சரித்துள்ளது. ஓட்டலு பிராந்தியத்தில் புற்றுநோய் மையத்தில் நோயாளிகளின் சிகிச்சை நிறைவை கொண்டாடுவதற்காக பயன்படுத்தப்படும் மிகவும் உணர்வுபூர்வமான சடங்கு முறை காங், அதாவது ஒரு வகை மணி திருடப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த திருட்டானது மிகவும் உணர்திறன் வாய்ந்த ஒரு மருத்துவ சமூகம் மீதான கொடூரமான தாக்குதல் என்று மருத்துவர்களாலும் பொதுமக்களாலும் வர்ணிக்கப்பட்டுள்ளது. திருட்டில் ஈடுபட்டதாக கூறப்படும் நபர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் வாங்குவதற்காக நடந்த ஒரு மோசமான பேரம் பேசும் முறை வன்முறையாக மாறியதில் ஒரு நபர் சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார். மேலும் அவரது காதலி துப்பாக்கியால் சுடப்பட்டு படுகாயமடைந்த நிலையில் உயிர் பிழைப்பதற்காக ஒரு காரின் அடியில் சென்று ஒளிந்து கொண்டுள்ளார் என்று அதிரடியான வாக்குமூலம் கல்கரி நீதிமன்ற நடுவர் மன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிர்ச்சிகரமான கொலை வழக்கு தொடர்பான நீதிமன்ற விசாரணைகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஆரம்பகட்ட செய்திகளில் சம்பந்தப்பட்ட நபர்களின் பெயர்கள் மற்றும் சரியான வயது குறித்து எந்தவொரு விவரங்களும் வெளியிடப்படவில்லை. வடகிழக்கு கல்கரியில் உள்ள ஸ்டோலிங் ஸ்ட்ரீட் பகுதியில் ஆயுதம் ஏந்திய மர்ம நபர் ஒருவரால் பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த பகுதி மக்களுக்கு உடனடியாக பாதுகாப்பு இடங்களில் தங்கியிருக்கும்படி தற்காலிக எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அவசரகால மீட்புக் குழுவினர் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து நிலைமையை மிக விரைவாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நிலைமை சீரானதை தொடர்ந்து போடப்பட்ட ஊரடங்கு எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டது. எட்மண்டனுக்கு மேற்கே அமைந்துள்ள ஒரு சிறிய கோடைக்கால கிராமத்தில் திடீரென பரவிய கோரமான காட்டுத்தீயினால் பல குடியிருப்புகள் முற்றிலுமாக இருந்து நாசமாகின. நிலைமை கைமீறி சென்றதை தொடர்ந்து சர்ஜன் கவுண்டியில் உள்ளூர் அவசர நிலை அதிகாரப்பூர்வமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு அந்த பகுதியை சுற்றியுள்ள பல மாவட்டங்களில் திறந்த வெளியில் நெருப்பு மூட்டுவதற்கு கடுமையான தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வர போராடி வருகின்றனர்.
மிசிசாகா பகுதியில் கனடாவின் மிக முக்கிய போக்குவரத்து தளமான நெடுஞ்சாலை 401 மணலேற்றும் டம் ட்ரக் ஒன்று பெரும் விபத்தில் சிக்கியுள்ளது. இந்த விபத்தின் காரணமாக அந்த பகுதியில் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு பெரும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் இடையூறு ஏற்பட்டது. அட்லாண்டிக் பெருங்கடலில் பயணித்துக் கொண்டிருந்த ஒரு சொகுசு கப்பலில் எலிகள் மூலமாக பரவக்கூடிய ஆபத்தான பண்டா வைரஸ் நோய் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இந்த திடீர் நோய் தொற்றின் காரணமாக கப்பலில் பயணித்த 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் அந்த கப்பலில் 4 கனேடிய குடிமக்களும் பயணம் செய்து கொண்டிருந்தனர் என்ற தகவலும் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. நோய் தொற்றின் வீரியம் மற்றும் காரணங்களை கண்டறிய சுகாதார அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மறதி நோயான அல்சைமர் நோயின் தீவிரத்தை மற்றும் அதன் முன்னேற்றத்தை குறைக்கும் திறன் கொண்ட 2வது புதிய மருந்துக்கு கனடாவின் சுகாதாரத்துறை அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த ஒப்புதலானது அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளிக்கும் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக மருத்துவ நிபுணர்களால் விவரிக்கப்பட்டுள்ளது. இது கனேடியர்களுக்கான மருத்துவ சிகிச்சை விருப்பங்களை மேலும் விரிவுபடுத்துகிறது. டொரண்டோவைச் சேர்ந்த பெண்ணொருவர் தனக்கென்று இருக்கின்ற ஒரே ஒரு அடிப்படை உடல்நல பிரச்சனையான கடுமையான மனநல பாதிப்பை காரணம் காட்டி சட்டப்பூர்வமாக மருத்துவ உதவியுடன் மரணத்தை பெறுவதற்காக ஒன்றாரியோ உயர் நீதிமன்றத்தில் ஒரு அவசர மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு கனேடிய சட்டத்தின் மனநல பாதிப்பு உள்ளவர்களுக்கு தற்கொலைக்கு மருத்துவ உதவி வழங்குவது குறித்து மிகவும் சிக்கலான சட்ட ரீதியான மற்றும் நெறிமுறை சார்ந்த கேள்விகளை பொது வழியில் மீண்டும் கிளப்பியுள்ளது. இது தொடர்பான நீதிமன்ற விசாரணைகளை ஒட்டுமொத்த தேசமும் உற்று நோக்கி வருகிறது. ஓட்டோவா ஓசி டிரான்ஸ்போர்ட் பேருந்துகள் மற்றும் ரயில் நிலையங்களில் போதைப்பொருள் பயன்படுத்துபவர்களை கட்டுப்படுத்த சிறப்பு காவலர்களுக்கு புதிய அதிகாரங்களை ஒன்டாரியோ அரசு வழங்கியுள்ளது. அதன்படி இனி பொது போக்குவரத்தில் சட்டவிரோத போதைப்பொருள் பயன்படுத்துபவர்களை காவலர்கள் தடுத்து நிறுத்தவும் அபராதம் விதிக்கவும் அல்லது கைது செய்யவும் முடியும். இந்த விதியை மீறுபவர்களுக்கு $10,000 வரை அபராதம் மற்றும் 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. பயணிகள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவே இந்த கடுமையான விதிகள் என முதல்வர் டக்ஃபோர்ட் தெரிவித்துள்ளார். 2024 போதைப்பொருள் குற்றங்கள் 39% குறைந்துள்ள நிலையில் இந்த கூடுதல் அதிகாரங்கள் விரைவில் நடைமுறைக்கு வரவுள்ளன. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமில்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.